நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜன்னல், இந்த வீடு தான் எங்கள் வீடு. இங்கே இப்படி வந்தவன் இப்படி தலையில் அடிபட்டுச்சு. இப்படியே போட்டு அப்படியே இப்படி விழுந்துட்டான். இங்கே தலை இருக்குது, இங்கே தலை இருக்குது, அங்கே அப்படியே விழுந்து கிடந்தான். ஓடி வந்து தலையை தூக்குனா அப்படியே ரத்தம் பொல பொல பொலன்னு அந்த மாதிரி ஊற்றிடுச்சு ரத்தம். ஊந்தது வந்து கரெக்டாக அந்த இது இப்போ நிற்கிற இடத்துலேருந்து மேலே அந்த லாஸ்ட்டு மாடியிலேருந்து கீழே அந்த ஸ்லாப்பில் ஊந்து அவன் தலையில் ஊந்துச்சு. இதுதான் ஃபுல்லாக ரத்தம். இந்த பக்கம் ஃபுல்லாக பிளட்டு தான். பிளட்டுலேயே குளிச்சுட்டு போனான் ஃபுல்லாக. நான் யாருக்கும் எந்த பாவம் செய்யல. இல்லை எல்லாம் வரீங்களே, என் பையனுக்கு 4 மாதம் கல்யாணம் வச்சிருக்கேன். அந்த பொண்ணு கூட இங்கே தான் வந்துருக்கு. என் பையனுக்கு பத்திரிக்கையும் ஆச்சு, நகை கூட வாங்கி 108க்கு ஃபோன் வச்சாங்க. 108 வரவே இல்லை. அவன் வந்து மெயின் ரோடுக்கு எத்தனை வர சொன்னான். ஆட்டோவில் போட்டு மெயின் ரோடுக்கு போகிறோம். மெயின் ரோட்லேயும் வரல 108 இல்லாத காரணம் தான் என்ன அந்த தம்பியோட உயிரை போயிடுச்சு. வயசு 22. இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம் இருக்கு. கல்யாணம் வேற பத்திரிக்கை அடிச்சிருக்கு. அவங்களுக்கு தாலி வாங்குறதுக்கு தான் போயிருந்தாங்க. அவங்க அம்மாலாம் யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, எல்லாம் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சிலாப்பர் எல்லா சிலாப்புங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கிறது? இந்த பாரு, இதுதான் உந்துது. 4வது மாடியில இருக்க அந்த ஸ்லாப் தான் உந்துது. ஒட்டிடுவாங்க. அதை பாருங்க, மழை பெஞ்சா நோட்டீஸ், ஒரு வீடியோ, போலீஸ் வந்து ஒரே பேசுறது. இங்க ஒரு நோட்டீஸ், அங்க ஒரு நோட்டீஸ், அங்க ஒரு நோட்டீஸ். நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு மட்டும் குறவே இருக்காது. வீட்டுக்குள்ள இதெல்லாம் வீடு உள்ள மொத்த வீடு அப்படியே மொத்தமே டவால்னு உள்ளது. வீட்டுக்கு வெளியே என்ன வருது? வீட்டுக்குள்ளே சாக வேண்டியதான். இந்த மாதிரி இருக்கிற வீட்டை தான் நாங்கள் மாற்றி கேட்குறோம். இந்த மாதிரி வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. வீட்டோட நிலைமையை எல்லாரும் இங்கே இருக்கிற படின பக்கத்தில் எல்லாரும் உசுறு கையில் பிடிச்சிட்டு தான் நைட்டில் தூங்குவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாரோட வீடு இந்த நிலைமை தான் இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள ஒரு 4 அடுக்கு குடியிருப்பு பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நேற்று இரவு ஒரு 9 மணி அளவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, குலாப் அப்படின்ற, அதாவது சையத் குலாப் அப்படின்ற ஒரு நபர் வந்து, இப்போது நான் நிற்கிற இந்த இடத்துல தான் அந்த சையத் குலாப் அப்படின்றவர் வந்து வண்டியை நிறுத்துறதுக்காக வந்திருக்காரு. இங்கேருந்து, அதாவது மேலே 4 மாடி மேலே இருந்து ஒரு ஸ்லாப், அந்த ஸ்லாப் வந்து அப்படியே அவர் தலையில் நேரடியாக விழுந்திருக்கு. அதில் விழுந்ததில் அவருக்கு வந்து ரொம்பவுமே பிளட்டு வந்து போனதாக இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்து வரலை. அவங்க கால் பண்ணி ஒரு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து அவங்க ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் சொல்கிறாங்க. எப்படியோ அவங்க ஆட்டோ வழியாக எப்படியோ கூட்டி போய் சேர்த்ததுக்கப்புறமும் அங்கே ஒரு சிகிச்சை பலனின்றி வந்து இறந்துருக்காரு. இது பற்றி மக்கள்கிட்ட வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்டே நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. என் பேர் முகமது அலி. எங்கள் அக்கா பையன் தான் இறந்துட்டுருக்கான். இந்தமாரி வந்து நைட்டு வேலையிலேருந்து வரும்போது உள்ளேருந்து வந்தபோது இந்த பால்கனி பொசிஷனு இந்த ஸ்லாப் வந்து இங்கே விபத்தாயிருக்கு. விபத்தான உடனே வந்து ஆர்டர் 108க்கு ஃபோன் வச்சாங்க. 108 வரவே இல்லை. அவன் வந்து மெயின் ரோடுக்கு எத்தனை வர சொன்னான். அந்த இந்த நம்ம தம்பியை வந்து அடிப்பட்டவனே மெயின் ரோடு எத்தனை வர சொன்னான். ஆட்டோவில் போட்டு மெயின் ரோடு போகிறோம். மெயின் ரோட்லேயும் வரல 108 இல்லாத காரணம் தான் என்ன அந்த தம்பியோட உயிரை போயிடுச்சு. நான் வந்து எதனா ஒரு சிகிச்சை செஞ்சுருந்தாக்கா, எதனா ஒரு அவனுக்கு வந்து ஒரு உயிர்னாச்சும் இருந்திருக்கோம், இல்லை எதனா ஒரு கோமாலனாச்சும் இருந்திருப்பான். அப்போ கூட அவனை ஒரு ஆறுதலாக பார்த்துருப்பான். ஆனால் அந்த நேரத்துலையும் பார்க்க முடியல. அதில் 108 வரல. இந்த பசங்களை கூட்டின்னு போய் ஆட்டோவில் வச்சு கூட்டின்னு போயிட்டு அங்கே போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்தில் சொல்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஃபுல்லாக பிளட்டு போகுது. மண்டலை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பிளட் போகுது. தையல் போடுறாங்க, தையல் போட்டு கூட பிளட்டு போகுது. ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க. அப்போ அந்த 108 வந்துருந்தாக்கா உயிரை காப்பாற்றிருக்கலான்னு சொல்லிட்டு என்னோட கணிகள். அந்த ஊர் மக்களும் சொல்கிறாங்க 108 வரல. நாங்களும் ஃபோன் அடிச்சிட்டோம். அந்த 108காரங்க ஃபோன் எடுக்கலை. வந்திருந்தாங்கன்னா உயிர் காப்பாற்றிடலாம். ஆனால் வந்து இந்த அடுத்த உயிர் போகக்கூடாதுன்னாக்கா நீங்கள் வந்து சீக்கிரமாக இந்த பில்டிங்கை அழிச்சு அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இல்லாமல் கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வயசு 22. இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம் இருக்குது. யாருது? அவரோட பேர் வந்து குலாப் ஹுசேன். ஊந்தது வந்து கரெக்டாக அந்த இது இப்போ நிற்கிற இடத்துலேருந்து மேலே அந்த லாஸ்ட்டு மாடியிலேருந்து கீழே அந்த ஸ்லாப்பில் ஊந்து அவன் தலையில் ஊந்துச்சு. இதுதான் ஃபுல்லாக ரத்தம். இந்த பக்கம் ஃபுல்லாக பிளட்டு தான். பிளட்டுலேயே குளிச்சுட்டு போனான் ஃபுல்லாக. என்ன ஒரு தண்ணி கூட இல்லை. தண்ணி இல்லாத காரணத்தில் அவன் பிளட்டுலேயே குளிச்சுட்டு போனான். ஹாஸ்பிட்டலில் பிளட்டு, ஆட்டோ கூட பிளட்டு தான். ஆனால் ஆம்புலன்ஸ் வரல. 108 வரல. 108 ஏன் வரலன்னு தெரியல, இது வரைக்கும் தெரியல.
ஆனால் அதுக்கு ஒரு இது கம்ப்ளைண்ட் தரணும். இப்போ நம்ம கவர்மெண்ட் சைடில் எதுவுமே வரலங்க, இன்னும் வரைக்கும் யாரும் பார்க்கல. ஆனால் போலீஸ் பாதுகாப்போட தான் நம்ம பையனே இங்கே வந்தான். போலீஸ் பாதுகாப்போட தான் புள்ளைய வந்தான். அந்த புள்ள வந்ததுனால எல்லாருக்கும் வந்து ஒரு அந்த பிள்ளைக்கு மன திருப்தி. ஆனால் நல்லபடியாக போய் சேருவான். அது சொர்க்கத்தில் நல்ல இடம் கிடைக்கும் அவனுக்கு. அவங்க சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, வாடகை வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து சமையல்காரு, பையன் வந்து எலக்ட்ரிக்கலில் ஒர்க் பண்ணுறான். அவன் அண்ணங்காரன் வந்து அவங்க அப்பா கூட ஹெல்ப்பராக இருக்கான். ஒருத்தன் ஏசி மெக்கானிக்காக இருக்கான். எல்லாம் கூலி வேலை தானே, வேறு ஒன்றுமே இல்லை இங்கே. ஏன்னா இந்த உயிரோடு அடுத்த உயிர் போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் எங்கே போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த பில்டிங் கட்டி கொடுத்துட்டு எல்லாருக்கும் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வழியை பண்ணுங்கள். நான் யாருக்கும் எந்த பாவம் செய்யல. இல்லை எல்லாம் வரீங்களே, என் பையனுக்கு 4 மாதம் கல்யாணம் வச்சிருக்கேன். அந்த பொண்ணு கூட இங்கே தான் வந்துருக்கு. என் பையனுக்கு பத்திரிக்கையும் அடிச்சு நகை கூட வாங்கி போயிட்டான். இப்போ மண்டபம் போட்டு என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ளவும் உழுவுது, வீட்டு வழியிலும் உழுவுது, எங்க உழுவாம இருக்கு. சில பசங்க வச்சுட்டு இருக்காங்க, எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இந்த போச்சு உயிர், அது உயிருக்கு யாருன்னா கேரண்டி தர முடியுமா? எல்லாம் செத்து போய் கிடக்குது. என்னத்த பண்றது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பார்த்து எதனா கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தாதான் ஏதோ இருக்கிற உயிராச்சும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஊந்து ஒருத்தரா போகணுமா என்னன்னு தெரியல. பாரு அந்த சிலாப்பர் எல்லா சிலாப்புங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கிறது? இந்த பாரு இதுதான் ஊந்துது, 4வது மாடியில இருக்க அந்த சிலாப் தான் ஊந்துது. எத்தனை வாட்டி நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பாக்குறேன். பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு போறாங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. என்னதான் பண்றாங்க? அந்த புள்ள அப்படியே உளுந்து கிடக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, ஒரு போன் இல்ல. ஆம்புலன்ஸ் இல்லன்ட்டுல சார், இப்போ ஒரு உசுறு போச்சுன்னா, ஏன்னா சின்ன பையன் குழந்தை இல்ல, நாங்க ஆட்டோல தான் தூக்கிட்டு போனோம். எங்க வீட்டு ஆளுங்க, வீட்டு பசங்க, வீட்டு ஆம்பளைங்க தான், அதுவும் யாருமே இல்ல. அந்த நேரத்துக்கு நைட்ல மழை பெய்யுற நேரத்துல ஆம்பளை சந்தில யார் சார்? அதுக்குன்னு 4 பேர் நிப்பாங்களா காவல் காத்துட்டு? போலீஸ் கோட்டரஸா இது 4 பேர் ரோட்லயே வந்து நிக்கிறதுக்கு? சொல்லுங்க பாப்போம். இங்கே எல்லாரும் வீட்டு வேலை போய் செய்யறவங்க, அவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்கு? இருக்கிறதே அங்க வந்து உளுந்து அந்த புள்ள மண்டையில அப்படி செதறி போய் கிடக்குது. ஒரு போன் இல்ல, ஒரு வீடியோ இல்ல. எப்ப என்னதான் பண்றது? உசுறு போன அப்புறம் எடுத்துதான் என்னதான் பிரச்சனை? இப்ப நாங்களும் இந்த நியூஸ் தெரிஞ்ச காரணமே ரோட்ல வந்து நாங்க மறியல் பண்ணதுனாலதான். ரோட்ல மறியல் பண்ணலன்னா தெரிஞ்சிருக்கோமா? ரோட்ல மறியல் உட்காந்து எல்லாரும் மறியல் பண்ணதுனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு வெளியே வந்திருக்காங்க. ரோட்ல மறியல் பண்ணலன்னா என்ன பண்றது? நாங்க 50 வருஷமா யாருமே பண்ணல சார். இந்த பட்டினப்பாக்கத்துல முஸ்லீம் ஆளுங்க 50 வருஷமா எந்த மறியலும் பண்ணல. முதல் வாட்டி எடுத்து வந்து மறியல் பண்றாங்கன்னா எங்க உசுருக்கு எங்களுக்கு உத்தரவாதமே இல்ல. முதல்ல நாங்க சாவறதுக்கா இந்த ஊர்ல கிடக்குறோம்? கொடுத்து அனுப்புங்கன்னு தானே சொல்றாங்க. எங்க கொடுக்குறீங்களோ நீங்க நல்லபடியா நாங்க வாழ்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வீட்டை கொடுத்து அனுப்புங்கன்றோம். நாங்க இங்க சொந்த வீட்டை வச்சுட்டு போங்கன்னு சொன்னா எங்க போறது? ஒட்டிடுவாங்க. அதை பாருங்க, மழை பெஞ்சா நோட்டீஸ், ஒரு வீடியோ, போலீஸ் வந்து ஒரே பேசுறது. இங்க ஒரு நோட்டீஸ், அங்க ஒரு நோட்டீஸ், அங்க ஒரு நோட்டீஸ். நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு மட்டும் குறவே இருக்காது. இந்த சந்தை காலி பண்ணுங்க, காலி பண்ணி பீச்ல போய் உட்காந்துக்கணும். வீடை கட்டிக்கிட்டு நல்லா பீச் ஹவுஸ் மாதிரி பெருசா கட்டிட்டு வீட்டுல போய் இருக்கணும். வீட்டுக்குள்ள இது, இதெல்லாம் வீடு உள்ள, வீட்டுக்குள்ள இது இருக்க அந்த மொத்த வீடு அப்படியே மொத்தமே டவால்னு உழுது. ஒரு பிள்ளைங்க ஒரு ஆடவோ இல்ல ஒரு மழையோ ஒரு இடியோ ஒரு மின்னலோ எது பட்டாலும் வீட்டுக்குள்ள இப்படிதான் உழுது. வீட்டுக்கு வெளியே என்ன வருது? வீட்டுக்குள்ளே சாக வேண்டியதான், உள்ளே சாக வேண்டியதான், வெளியே சாவறதுக்கு இல்ல. இந்த மாதிரி இருக்கிற வீட்டை தான் நாங்க மாத்தி கேட்குறோம். இந்த மாதிரி வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, வீட்டோட நிலைமையை. இந்த நிலைமையை பார்த்து தான் நாங்கள் தயவுசெய்து இதுக்கு, ஏன்னா வந்து 40-50 வருஷமா நாங்கள் எந்த ஒரு போய் மறியலும் பண்ணலை. இந்த மாதிரி இருந்துட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு இதால் இருக்க முடியாது அப்படின்றதுனால தான் நாங்கள் போய் மறியல் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து இதை பார்த்தாவது எங்களுக்கு வீடை மாற்றி கொடுங்க. எல்லாரும் இங்கே இருக்கிற பட்டினப்பாக்கத்தில் எல்லாரும் உசுறு கையில் பிடிச்சிட்டு தான் நைட்டில் தூங்குவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாரோட வீடு இந்த நிலைமை தான் இருக்கும். இந்த ஓரமாக வேலைக்கு போயிட்டு இந்த ஓரமாக தான்ப்பா வந்துட்டு இருக்காங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜன்னல், இந்த வீடு தான் எங்கள் வீடு. ஓரமாக வந்து தப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, அவ்வளோதான். நானும் என்னன்னு ஏஞ்சி பார்க்கறதுக்குள்ளே இங்கே இப்படி வந்தவன் இப்படி தலையில் அடிபட்டுச்சு. இப்படியே போட்டு அப்படியே இப்படி விழுந்துட்டான். இங்கே தலை இருக்குது, அங்கே அப்படியே விழுந்து கிடந்தான். ஓடி வந்து தலையை தூக்குனா அப்படியே ரத்தம் பொல அந்த மாதிரி ஊற்றிடுச்சு ரத்தம். இந்த மாதிரி புள்ள வருமாப்பா, அவ்வளோ விழுற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களப்பா, உடைக்க மாட்டேங்கிறாங்களே.
புள்ள போயிடுச்சு இப்போது. அந்த தாய்க்கு ஒரு புள்ள வருமா இப்போது? கல்யாணம் வேற வச்சிருக்கு, 2 மாசத்துல கல்யாணம், பத்திரிக்கை அடிச்சிருக்கு. அவங்களுக்கு தாலி வாங்குறதுக்கு தான் போயிருந்தாங்க. அவங்க அம்மாலாம் யாருமே இல்லை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எல்லாம் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. வேலையிலேருந்து வந்த புள்ள தான். எல்லாம் இங்கே இருக்கவங்க தான் தூக்கி போட்டுட்டு போனது. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் கூட சீக்கிரம் வரல. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, ஆட்டோவில் தூக்கிட்டு போனாங்க எல்லாரும் சேர்ந்து.